MX 6th Max Term 3 Chapter 1 Fractions Exercise 1.1 உள்ள sums பார்க்கலாம். First question, fill in the blanks. 7 3/4 plus 6 1/2. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம். 7 3/4 இது வந்து டினாமினேட்டர், இது வந்து நியூமரேட்டர். ஓகேவா? இது வந்து ஹோல் நம்பர். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர். ஓகேவா? ஹோல் நம்பர். இப்போ இந்த ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர், இதுதான் நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா. இது மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கா? இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம ஃப்ராக்ஷன் நார்மலாக நம்ம ஃப்ராக்ஷனுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 7 × 4 + 3. ஓகேவா? 6 × 2 + 1. 7 × 4 28 + 3. எப்போவுமே டினாமினேட்டரை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். 6 2s are 12 + 1/2. இப்போ 28ஐயும் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணுவோம். 28ஐயும் 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 31. 31/4 அப்படியே இருக்கும். 12 + 1 13/2. இது இருக்கட்டும். 13/2. ஓகேவா? இங்கே ஏன் 2 மேலே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறோம், இது ஒரு டைப். இது இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு டைப். அடுத்தடுத்த சம்ஸில் என்னென்ன டைப் வருதுன்னு பார்ப்போம். இந்த 2 வந்து நம்மளால் 4ஆக மாற்ற முடியும். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இது 4 ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டரில் நம்ம பண்ணிட்டோம். அப்போ நியூமரேட்டர்லையும் நம்ம பண்ணணும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 31 + 13 × 2 26/4. காமனாக உள்ள ரெண்டுத்துக்கும் உள்ள 4 எடுத்து எழுதிக்கலாம். ஆட் பண்ணும்போது 57/4 நமக்கு கிடச்சது. மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து தான் நம்ம இப்படி கொண்டுட்டு வந்தோம். அப்போ நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கே திரும்ப நம்ம சம கொண்டுட்டு போயிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். பாருங்கள், 57/4 4ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 1 4s are 4. 5ல் 4 போச்சுன்னா 1. ஓகேவா? 7 அப்படியே கீழே இறக்குவீங்க. 4 4s are 16 வரும். 16. ஓகேவா? 17ல் 6 போச்சு, 16 போச்சுன்னா 1. 7ல் 6 போச்சுனாலும் 1, 1ல் 1 போச்சுன்னா 0 ஆகிடும். இதுக்கு பேர் கோஷன்ட், இதுக்கு பேர் ரிமைண்டர், இதுக்கு பேர் டிவைடர். அப்போ நம்ம என்ன மெத்தடில் எழுதணும் அப்படின்னா, கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர். இப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? 14 1/4. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 14 1/4 ஆல்ரெடி எழுதியிருக்குதுல. இந்த சம் ஆஃப் எ ஹோல் நம்பர் அண்ட் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் கால்டு. இந்த நம்பரை வந்து நம்ம சம் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் போட்டு என்ன பண்ணலாம்? சம் பண்ணிக்கலாம். இந்த சம் ஆஃப் எ ஹோல் நம்பர் அண்ட் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பண்ணலாம்ல. அப்போ என்ன கிடைக்கும்? அதுக்கு பேர் என்ன? மிக்சர் ஃப்ராக்ஷன். அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 5 1/3 - 3 1/2. ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்ட மாதிரி தான். டினாமினேட்டரும் சேமாக இல்லை, மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனுக்கு நார்மலாக நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிட்டு இந்த ஆன்சர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? 5 × 3 + 1/3. 3 × 2 + 1/2. 5 3s are 15 + 1/3. 3 2s are 6 + 1/2. 15 + 1 16. 6 + 1 7/2. இங்கேயும் டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டைப் பார்த்த மாதிரி இது செகண்ட் டைப். கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிபிள். ஓகேவா? இந்த நம்பரால் மேலேயும் கீழேயும் இந்த சைடு, இந்த நம்பரால் மேலேயும் கீழேயும் இந்த பக்கம். ஓகேவா? 16/2 × 3 × 2 16 × 2 3 × 2 -7 × 3 2 × 3. ஓகேவா? 16 2s are 32. 7 3s are 21 வரும். 3 2s are 6 காமனாக எடுத்துக்கோங்க. 32ல் 21 போச்சுன்னா 11/6 ஆகிடும். இந்த 11/6 நம்ம வந்து இங்கே மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டுட்டு வரணும். ஓகேவா? 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 6 are 6 தான். ஏன்னா 2 6 are 12 ஆகிடும். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆகிடும் 11 விட. இப்போ 11ல் 6 போச்சுன்னா 5. அதே மாதிரி கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர். 1 5/6 தான் ஆன்சர். ஓகே, 1 5/6. ஏ டிவைட் 1/2. டிவைட் அப்படின்னாலே இந்த டிவைடை நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். அதாவது எப்படின்னா மல்டிப்புளாக நம்ம மாற்றிக்கிட்டு இந்த நம்பரை வந்து 2/1 தலைகீழே எழுதிக்கணும். அதாவது ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கணும். டிவைட் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரை நம்ம மல்டிப்புளாக மாற்றிட்டு ரெசிப்ரோக்கலாக நம்ம மாற்றிக்கலாம். 8 2s are 16. 16/1 = என்ன வரும்? ஒன்லி 16 மட்டும்தான் வரும். ஏன்னா கீழே 1 இருக்கிறதுனால. ஓகேவா? ஆன்சர் இஸ் 16. த நம்பர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ். அதாவது எந்த நம்பர் வந்து அதுக்கே தலைகீழியாக வரும். 1 வந்து பாருங்கள், 1 தான் வந்து மோஸ்ட்லி 1/1 அதே தான் தலைகீழியாக வரும்.
கீழே எதுவுமே இல்லைன்னா நம்ம 1 இருக்கிறதா வச்சுப்போம். திரும்ப மாற்றும் போது என்ன வரும், அதே 1/1 தலைகீழியாக வரும். அப்போ ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ். இப்போ ஆன்சர் 1. Question say true or false. First option 3 1/2 can be written as 3 plus 1/2 எழுதலாம். சரியா? இதுக்கு மேலே ப்ளஸ் போட்டு என்ன பண்ணலாம், ப்ளஸ் 1/2 அப்படின்னு எழுதலாம். அப்போ அது ட்ரூ. The sum of any two proper fraction is always an improper fraction. 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணும்போது எப்போவுமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எழுதிட்டு 2 ஆட் பண்ணிவிட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வருதா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஃபால்ஸ். எப்போவுமே வராது, ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும் வரும். The mixed fraction of 13/4 is 3 1/4. அப்போ மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 13/4 13/4ஓட மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதும்போது இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. 4 3s are 12 வருமா? 12 எழுதிக்கோங்க. 3ல் 2 போச்சுன்னா 1. கோஷன் ரிமைண்டர் பாருங்க. ஓகேவா? நம்ம ஆன்சர் வந்து எழுதியாச்சு. அதுதானே அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? ட்ரூ. கரெக்டாக தான் இருக்குது. The reciprocal of an improper fraction is always a proper fraction. The reciprocal of an improper fraction is always a proper fraction. ஒரு improper fraction எழுதும்போது அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். எப்போவுமே வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது ட்ரூ தான். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நான் 38/7 எடுத்திருக்கேன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இப்படி தான் இருக்கும். நியூமரேட்டர் கிரேட்டராகவும் டினாமினேட்டர் ஸ்மாலராகவும் இருக்கும். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றும். அவங்க அதானே சொல்லியிருக்காங்க 7/38. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா இப்படி தான் இருக்கும். நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட்டாகவும் டினாமினேட்டர் கிரேட்டஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அது கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. எப்போவுமே எப்படி இருக்கும்? அந்த நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் கிடைக்கும். அதனால தான் அந்த 2ன்னு நம்ம எழுதியிருக்கோம். 5th one 3 1/4 into 3 1/4 equal to 9 1/16 அப்படின்னு ஆன்சர் வருதுன்னு எழுதியிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? 3 × 4 + 1/4 இன்ட்டு ஓகேவா 3 × 4 + 1/4 4 3s are 12 + 1/4 இன்ட்டு 4 3s are 12 + 1/4. இவ்வளோ நேரமாக நம்ம வந்து ஆடு மைனஸ் ஏதாவது போடுவோம். இங்கே மல்டிபிள் இருக்குது. ஓகேவா? 12 + 1 என்ன வரும்? 13/4 இன்ட்டு 13/4. 13 × 13 என்ன வரும்? 169. 4 4s are 16. 4 4s are 16. இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 169/16 டிவைட் பண்ணுவோம். 1 16s are 16. 0 ஆகிடும். 9 வந்து கீழே இறக்கிக்கோங்க. 9 வந்து போகுமா பாருங்கள். இங்கே ஆகாது. அப்போ நம்ம இதையே வச்சு ரிமைண்டராக வச்சு நம்ம எழுதிப்போம். ஏன்னா இது வந்து பாயிண்ட் வச்சு 1 0 சேர்க்கணும். அது மாதிரி நமக்கு தேவையில்லை. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். கோஷன்ட் இது, ரிமைண்டர் இது, டிவைடர் இது. ஆனால் அவங்க எழுதியிருக்குது 9 1/16. அப்போ ஆன்சர் தப்பு தானே. அப்போ ஃபால்ஸ்ன்னு எழுதிடுங்க. ஓகேவா? தெரியுதா? 9 1/16. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபைண்ட் த சம் ஆஃப் 1/7 அண்ட் 3/9. ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். சம்மன்னா ஆட் பண்ணணும். ஓகே 1/7 3/9 எடுத்து எழுதியாச்சு. இது ஒன்று எல்சிஎம் எடுக்கணும், இல்லைனா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 9 7ஆகவும் 7 9ஆகவும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 × 9/7 × 9 + 3 × 7/7 9 × 7. 1 9s are 9, 7 9s are 63 plus 3 7s are 21, 9 7s are 63. ஓகேவா? இப்போ காமனாக எடுத்து நம்ம 63 எழுதிப்போம். 9 + 21 30. 30/63. இதை வந்து ஷார்ட் ஆக்க முடியுமான்னு பாருங்கள். 30/63 ஷார்ட் ஆக்க முடியுமா? நம்ம 3 டேபிளில் வந்து ஷார்ட் ஆக்கலாம். ரெண்டுமே 3 டேபிளில் வரும். 10 3s are 30, 2 3s are 6, 1 3s are 3. இதுக்கு மேலே ஷார்ட் ஆக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 10/21. செகண்ட் ஆப்ஷன். வாட் இஸ் த டோட்டல் ஆஃப் 3 1/3 and 4 1/6?
ரெண்டுமே ஒன்று தான். இது சம்முன்னு மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த இடத்துல டோட்டல்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டு மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்து நார்மலாக ஃப்ராக்ஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் பை 3, ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் பை 6. அதாவது டினாமினேட்டர் தான் இதுவும், பை டினாமினேட்டர். ஓகேவா? 3 3s are 9 வரும். 9 + 1 by 3 ப்ளஸ் 6 4s are 24, 24 + 1 by 6, 9 + 1 10 by 3 ப்ளஸ் 25 by 6. இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் வந்து 6ஆக மாறிடும். ஃபஸ்ட்டு fill in the blanksல ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டோம்ல அந்த மாதிரி. ஸோ 10 2s are 20 ப்ளஸ் 25 by 6 ஈக்குவல் டு 45 by 6. கேன்சல் எதுவும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஷார்ட் ஆக்க முடிஞ்சால் நம்ம ஷார்ட் ஆக்கிக்கலாம். இது வந்து ஆனால் ஆன்சர் எப்படி எழுதணும்னா நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா அதே மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் எழுதணும். டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் ஷார்ட் ஆக்கிட்டு கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிவைட் பண்ணிவிட்டு கூட அதை கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிக்கலாம். நான் இப்போ டிவைட் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆக்க போகிறேன். 6 டேபிளில் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்மாலஸ்ட் ஆகினால 2 டிஜிட்டையும் சேர்த்து தான் எடுக்கணும். 6 6 are 36, 7 6 are 42. ஓகேவா? 7 6 are 42. 5ல் 2 போச்சுன்னா 3 ஆகிடும் உங்களுக்கு. இப்போ கோஷன்ட் எழுதுங்க, ரிமைண்டர் எழுதுங்க, டிவைடர் எழுதுங்க. ஓகேவா? இந்த நம்பரை மட்டும் நம்ம ஷார்ட் ஆக்கலாம். அங்கேயே ஷார்ட் ஆக்கியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அடிக்க தேவையில்லை. 1 3s are 3, 2 3s are 6. ஆன்சர் 7 1 by 2. அந்த டிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஷார்ட் ஆக்கிட்டோம்னா இந்த ஆன்சர் வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், அதையும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். 45 by 6 இருந்துச்சா? 2 3s are 6, 1 3s are 3. ஓகே, 1 3s are 3, பேலன்ஸ் 1 இருக்குமா? 15. 5 3s are 15. அப்போ நீங்கள் எதை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும்? 15ஆல் 2ஆல் 15 டிவைட் பண்ணணும். 7 2s are 14, 1. கோஷன் ரிமைண்டர் கோஷன் ரிமைண்டர் பை டிவைடர். ஓகேவா? அந்த ஆன்சர் இந்த ஆன்சரையும் பாருங்கள். இது ஒரு மெத்தட், இந்த மெத்தட் ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் சிம்பிளிஃபை. தேர்ட் ஆப்ஷன் சிம்பிளிஃபை. 1 3 by 5 ப்ளஸ் 5 4 by 7. இது மூணுமே ஒரே டைப்பில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே சம், இங்கே டோட்டல், இங்கே சிம்பிளிஃபை வித் சைனோட இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே சைன் கொடுக்காம அண்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்ததும் மூணுமே அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. இதை போடலாம். ஓகே, 1 into 5 ப்ளஸ் 3 by 5 ப்ளஸ் 5 into 7 ப்ளஸ் 4 by 7. 1 5s are 5 ப்ளஸ் 3 by 5 ப்ளஸ் 7 5s are 35 ப்ளஸ் 4 by 7. ரெண்டையும் ஆட் பண்ணிவிடுவோம். 8 by 5 வரும் ப்ளஸ் 39 by 7 வரும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தானே நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். மேலேயும் கீழேயும் 7ஆல், இங்கே மேலேயும் கீழேயும் 5ஆல். 8 7s are 56 வந்துடும். 39 into 5 195 வரும். 7 5s are 35 காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ 195ம் 56ஐயும் நம்ம ஆட் பண்ணிப்போம். 11க்கு 1 ரிமைண்டர் 1, 10 + 5 15க்கு 1 ரிமைண்டர் 1, 251 by 35. 251 by 35. நம்ம வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து தானே கொண்டுட்டு வந்தோம். அப்போ டிவைட் பண்ணுவோம். 251 டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸ் வருது. நீங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னு செக் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ 7 35 சார் 245. அப்போ 1ல் 5 போகாது. இங்கேருந்து நம்ம பாரா பண்ணோம்னா இந்த பிளேஸ் 11 ஆகிடும். 11ல் 5 போச்சுன்னா 6 வரும். இந்த இடம் 4 ஆகிடும். 4ல் 4 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0. ஸோ எப்படி எழுதுவோம்? கோஷன் ரிமைண்டர் பை டிவைடர். ஆன்சர் என்ன வரும்? 7 6 by 35. ஃபோர்த் ஆப்ஷன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8 by 9 அண்டு 2 by 7. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், அதான் சப்ராக்ட். டிஃப்ரென்ஸ் சப்ராக்ட் எல்லாமே ஒன்று தான். பிட்வீன்னா இது ரெண்டுக்கு இடையில உள்ள நம்ம மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா டினாமினேட்டர் சேமாக இல்லை. கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போமா? 8 by 9 into 7 into 7 minus 2 by 7 into 9 into 9. 8 7s are 56. காமனாக ரெண்டுத்துக்குமே 9 7s are 7 9s are 63 தான் வரும். அப்போ 63 இங்கே காமனாக எழுதி
9 2s are 18. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 56ல் 18 போச்சுன்னா 6ல் 8 போகாதீங்க, வந்து பாரோ பண்ணோம்னா 16. 16ல் 8 போச்சுன்னா 8. இந்த இடம் பாரோ பண்ணதுனால 4 ஆகிடும். அப்போ 38. 38/63. வேறு எதுவும் ஷார்ட் ஆக்க முடியுமான்னு பாருங்கள். 2 டேபிளில் ஷார்ட் ஆக்க முடியுமா? 2 டேபிளில் 3 இந்த லாஸ்ட்டில் வரவே வராது. ஸோ வேறு என்ன டேபிளில் பண்ணலான்னு பாருங்கள். எந்த டேபிள்லையுமே வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 38/63 மட்டும் எழுதினா போதும். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். 5th ஒன் பாருங்கள். சப்ராக்ட் கொடுத்துட்டு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்களா? 1 ஃப்ரம் 2 1/3. ஃப்ரம் ஒன்று அப்புறம் எங்கே நம்பர் வந்திருக்கோ அதுலேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரம்னு வந்துச்சுன்னா ஃப்ரம் 2 1/3. இதுலேருந்து வந்து இதை தான் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணும்? 2 1/3. ஓகேவா? 2 1/3 minus 1 3/5. மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்க ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணுவோம். 2 × 3 + 1/3 minus 1 × 5 + 3/5. 6 + 1/3 minus 6 + 5 1 5s are 5 5 + 3/5. 6 + 1 என்ன வரும்? 7/3 minus 5 + 3 8/5. டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? 7 × 5 3 × 5 minus 8 × 3 5 × 3. 7 5s are 35. 8 3s are 24. 3 5s are 15. 5 3s are 15 தான். ஓகேவா? 35ல் 24 போச்சு அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 5ல் 4 போச்சுன்னா 1 வரும். இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1. 11/15 ஆன்சர். ஓகேவா? 11/15. நீங்கள் மிக்சர் ஃப்ராக்ஷன்லேயே இருந்ததுனால பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா பாயிண்டில் வரும் ஆன்சர். இதில் வரும் பாயிண்டில். நம்ம எல்லா சமயம் என்ன பண்ணோம்? மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து எடுத்த சம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் வந்து பண்ணணும். ஆனால் இது வந்து நம்ம பண்ண முடியாது. 11 ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது? 15 வெளியில் போட்டு பாயிண்ட் வச்சு 0 வச்சு போடணும். தேவையில்லை. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சிம்பிளிஃபைன்னு கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவும் மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம மாற்றிக்கலாம். 7 × 7 + 2/7 3 × 21 + 4/21. 7 7s are 49 + 2 21 × 3 63 + 4/21. 49 + 2 என்ன வரும்? 51/7. இங்கே 63 + 4 என்னது? 21. 63 4 ஆட் பண்ணால் 67. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்கலை, கிராஸ் மல்டிபிள் பண்ணலை. இது வந்து 7 மட்டும் 21 சேஞ்ச் பண்ணிப்போம். டினாமினேட்டர் மாத்திரம். அப்போ தானே நம்ம மைனஸ் பண்ண முடியும் சேமாக இருந்தால். ஸோ 3ஆல் பண்ணும்போது இங்கே 21 நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள். 51 × 3 1 3s are 3 5 3s are 15 பை காமனாக 21 கிடச்சிரும். இது எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. ஆல்ரெடி 21 தான் இருக்குது. -67. 153ல் 67 போச்சுன்னா என்ன வரும்? 86/21. 86/21 ஷார்ட் ஆக முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை ஷார்ட் ஆக்க முடியாததுனால நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நார்மலாக மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்குவோம். ஓகேவா? ஏன்னா மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் நம்ம கொண்டுட்டு வந்தோம். போன சம் பார்த்தீங்கன்னா 11/15 வந்துச்சுல்ல. அது பாருங்கள் 15 கீழே பிக்கஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அப்படியே ஆன்சர் எழுதிட்டோம். இதை இப்போ டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? 86ஆல் டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும். 1 4s are 4 4 2s are 8. 86ல் 84 போச்சுன்னா 2. அப்போ கோஷன் ரிமைண்டர் பை டிவைடர். ஆன்சர் வந்து 4 2/21. ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4th ஒன் கன்வெர்ட் மிக்சர் ஃப்ராக்ஷன் இன்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் வைஸ் வெர்சா. அதாவது கொடுத்துருக்க மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி தெரியுமே. 3 × 18 அதாவது ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 7/18 3 × 18 + 7/18. 8 3s are 24 ரிமைண்டர் 2 வரும். 1 3s are 3 + 2 54 54 + 7/18. 7 + 4 என்ன வரும்?
11 ரிமைண்டர் 1 61/18 இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன். இம்ப்ராப்பர் அப்படின்னா மேலே பிக்கஸ்டாகவும் கீழே ஸ்மாலஸ்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி உங்கள் கொஷின்லேயே வந்து வைஸ் வெர்சான்னு கொடுத்துட்டாங்களா? அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தா இம்ப்ராப்பராக மாற்றணும், இம்ப்ராப்பராக கொடுத்துருந்தா நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அவ்வளோதான். 99/7 வந்து டிவைட் பண்ணால் நமக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாறிடும். 1 7s are 7, 9ல் 7 போச்சுன்னா 2 வரும், 29. 7 × 4 28. பேலன்ஸ் என்ன வரும்? 1 வரும். அப்போ கோஷன் ரிமைண்டர் பை டிவைடர், அதுக்கு ஆன்சர் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். 47 இருக்குது. 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48 வந்துடும். ஸோ 7 6 are 42. 7ல் 2 போச்சுன்னா 5 வரும், 4ல் 4 போச்சுன்னா 0. ஸோ கோஷன் ரிமைண்டர் பை டிவைடர். ஓகேவா? இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த் ஆப்ஷன் 12 1/9. 12 × 9 + 1/9. 9 2s are 18 ப்ளஸ் ரிமைண்டர் 1 வரும். 1 9s are 9 + 1 10. 108 + 1/9. 109/9. ஓகேவா? ஃபோர்த்துக்கு உள்ள ஆப்ஷன் உள்ள ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து ஒனில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை தி ஃபாலோயிங். கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு சம்மா 1 by 1 பார்ப்போம். 2/3 × 6. 6 2s are 12ன்னு எழுதி 3 கேன்சல் பண்ணலாம். அதாவது 3ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே 1 3s are 3, மேலே தானே இருக்குது 6. அப்போ இங்கே மேலேயும் கீழேயும் இன்னும் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 2s are 4. ஆன்சர் என்ன? 4. செகண்ட் ஆப்ஷன் 8 1/3 × 5. 8 × 3 + 1/3 × 5. 8 3s are 24 + 1/3 × 5. 24 + 1 25/3 × 5. இதெல்லாம் கேன்சல் பண்ண சான்ஸ் இல்லை. 3 டேபிளில் 5 வராது, 3 டேபிளில் 25 வராது. ஸோ 25 × 5 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 5s are 25, பேலன்ஸ் 2 வரும். 5 2s are 10, 10 + 2 12, 125/3. இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 3s are 9, 4 3s are 12 ஆகிடும். பேலன்ஸ் 5 வந்து வராது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 125/3ன்னு இருக்குது. இதை நம்ம டிவைட் பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? 125 3 4 3s are 12, 0 ஆகிடும். 5 1 இப்போ கீழே இறக்கணும்னா திரும்ப 1 3s are 3, 2 3s are 6 ஆகிடும். இப்போ 2. ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? கோஷன் ரிமைண்டர் பை டிவைடர் 41 2/3. ஓகேவா? இதுதான் ஆன்சர். தேர்ட் ஒன் பார்க்கலாம். 3/8 × 4/5. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பண்ணி தான் போடணும். 4 3s are 12, 8 5s are 40. இதே எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். என்னக்கு நம்பரால் கேன்சல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 டேபிளில் எங்கே பண்ணுவோமா? 6 2s are 12, 20 2s are 40, 20 2s are 40. 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறதா அர்த்தம். இங்கே 2 சென்டர் ஆகுன்னு வச்சுக்கோங்க. 6 2s are 12, 20 2s are 40. திரும்ப இது என்ன நம்ம திரும்பவும் 2 டேபிளே பண்ணுவோம். 2 டேபிள்னால் 3 2s are 6, 10 2s are 30. இதுதான் ஆன்சர். இதுக்கு மேலே ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. 3/10 தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் 3 5/7 × 1 1/13. 3 × 7 + 5/7 13 + 1/13. 7 3s are 21 + 5/7 × 1 × 13. 13 + 1/13. ஓகேவா? 26/7 × 14/13. ஏதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 1 7s are 7, 2 7s are 14, 1 13s are 13, 2 13s are 26. டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சால் போதும். 2 2s are 4. கீழே 1/1 1 தான். கீழே 1 இருந்தால் அதோட வேல்யூ வந்து மேலே உள்ள நம்பர் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 4. Sixth one, divide the following. 3/7 divide 4,
Second option 4 by 3 divide 5 by 9. 5 by 9. Third option 4 1 by 5 divide 3 3 by 4. Fourth option 9 2 by 3 divide 1 2 by 3. If you want to sum full multiple, இதெல்லாம் divide. ஓகேவா? டிவைட் தான். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 by 7 இங்கே கீழே எதுவுமே இல்லைன்னா நம்ம 1 இருக்கிறதா நம்ம வச்சுக்கணும். இந்த டிவைடை வந்து மல்டிப்புளாக மாற்றி இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ். ஓகேவா? இப்போ 1 3s are 3 7 4s are 28. ஏன்னா வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை, அதனால் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 4 by 3 மல்டிப்புள் 9 by 5 ரெசிப்ரோக்கலாக மாற்றியாச்சு. 1 3s are 3 3 3s are 9. இப்போ 5 4 எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 4 into 3 12 12 by 5. ஆன்சர் என்ன வரும்? 12 by 5. நான் புக் பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்காங்க. நம்ம இப்படியே எழுதினாலும் ஆன்சர் ஓகே தான். டிவைட் பண்ணுவோம். 2 5s are 10 12 10 போச்சுன்னா 2 ஆகிடும். கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுறதுக்காக பண்ணுவோம். இந்த நம்பர்ஸ் எப்பொழுதும் எழுதுகிற போது எழுதிக்கிட்டு டிவைடை நான் என்ன மாற்றலை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம். 5 4s are 20 plus 1 by 5 divide 4 3s are 12 plus 3 by 4 21 by 5 divide 15 by 4. இதுக்கப்புறம் நான் வந்து ரெசிப்ரோக்கலாக நம்ம மாற்றி எழுதிப்போம். ஓகேவா? மல்டிபிள் மாற்றிட்டு இந்த சைடு ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுங்க. 5 3 டேபிளில் வந்து நம்ம அடிக்கலாம். 3 டேபிள் அடி 5 3s are 15 7 3s are 21 7 4s are 28 5 5s are என்ன வரும்? 25. இது ரெண்டு காமனாக ஒரே டேபிளில் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. சரி, நம்ம வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயே வந்து புக் பேக்கில் மாற்றிருக்கிறதுனால இதையும் நம்ம மாற்றி எழுதிடலாம். 28 25 125 are 25 28 25 போச்சுன்னா 3 வரும். கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர்னு எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா? 1 3 by 25. நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? 9 into 3 plus 2 by 3 1 into 3 plus 2 by 3 9 3s are 27 plus 2 by 3 1 3s are 3 plus 2 by 3 29 by 3 27 2 ஆட் பண்ணணும். டிவைட் 5 by 3. நெக்ஸ்ட் என்ன, நீங்கள் இங்கேயே மல்டிபிள் போட்டாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ரெசிப்ரோக்கெல்லாம் நம்ம மாற்றணும்ல. மாற்றுறப்ப நமக்கு நம்பர் இந்த மாதிரி வந்தால் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக நான் இந்த இடத்துல தான் சேஞ்ச் பண்ணுறேன். 29 by 3 into 3 by 5. கேன்சல் எதுவுமே வாய்ப்பு இருக்கா? ஒன்று இருக்குது. 3 3 கேன்சல். ஆன்சர் என்ன எழுதலாம்? 29 by 5. நம்ம டிவைட் பண்ணோன்னா 5 4 by 5 வரும். நீங்கள் டிவைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 29 by 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம். 7th one, Gauri purchased 3.5 kg of tomatoes, 3 by 4 kg of brinjal and 1 by 4 kg of onion. அதாவது 3.5 கிலோ தக்காளி, 3/4 கிலோ என்னது கத்திரிக்காய், 1.25 கிலோ வந்து வெங்காயம். வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் she bought? இதெல்லாம் வாங்குறா, அப்போ டோட்டல் வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. வெயிட் ஆஃப் டொமேட்டோஸ், வெயிட் ஆஃப் பிரிஞ்சால், வெயிட் ஆஃப் ஆனியன், இதெல்லாம் எடுத்து நீங்கள் எழுதிட்டு இப்போ இது மிக்சர் ஃப்ராக்ஷன் எல்லாம் இருக்குது. 3 into 2 plus 1 by 2 equal to 3 2s are 6 6 plus 1 7 7 by 2 kg 7 by 2 kg. இதை நம்மளுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. இது 1 into 4 plus 1 by 4 1 4s are 4 4 plus 1 5 அப்போ 5 by 4 kg. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஓகேவா, டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஈக்குவல் டு இங்கே பிளேஸ் இல்லாதனால நான் இங்கே கீழே எழுதுறேன். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சோண்டு வே எழுதிட்டு எழுதுகிறோம். வேசம்ங்கிறதுனால வே எழுதிட்டு எழுதுகிறோம். 7 by 2 kg போட்டாலும் ஓகே தான், போடலனாலும் ஓகே தான். லாஸ்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். 5 by 4 ப்ளஸ் ஓகே சாரி 3 by 4 இங்கே வரும். 3 by 4 5 by 4. நெக்ஸ்ட்டு இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணுமா? இது ரெண்டுலேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர் சேமாக இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோ. 5 + 3 8 4. நார்மலாக ஒன்று தான். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது, ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா
இது சேம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இன்னொரு மெத்தடு 2 2s are 4 மாறுது, அப்போ மேலேயும் 2ஆல் 7 2s are 14 + 8/4. 14 + 8 என்ன வரும், 22/4. இது எத்தனை கிலோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இதாக இல்லைல்ல, நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து தானே கொண்டுட்டு வந்தோம். மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கே நம்ம போயிடலாம். 22 டிவைட் பண்ணும்போது 5 4s are 20, பேலன்ஸ் 2 வரும். ஓகேவா? இப்போ கோஷன், ரிமைண்டர் பை டிவைடர். அப்போ 5 kgயும் அதான் 4ல் 2 பங்கு 5 2/4 kg தான் ஆன்சர். நீங்கள் கேஜி கண்டினியூஸாக எழுதிட்டு வரதா இருந்தாலும் ஓகே, இங்கே எல்லாம் கேஜி போடனாலும் ஓகே. ஓகேவா? அவன் வாங்கின வெஜிடபிள்ஸோட டோட்டல் வெயிட் 5 2/4 kg. இதை வந்து ஷார்ட் ஆக்க முடியுமான்னா முடியும். 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 5.5 kg தான் ஃபைனலி ஆன்சர். என்ன வரும் உங்களுக்கு, 5.5 kg. 5.5 கிலோ காய்கறி. அவள் வாங்கினது எவ்வளோ, 5.5 கிலோ காய்கறி. ஓகேவா? இந்த மாதிரி இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கேயே கேன்சல், ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சம் இந்த மெத்தடில் போட்டிருக்கோம். 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4ன்னு கூட நம்ம இங்கே டிவைட் பண்ணி போட்டுட்டோம்னா டேரெக்டாக அந்த 1/2 இங்கே வந்துடும். இந்த மாதிரி அடிக்கணும்னு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் சம் 8th one. An oil tin contains 3 3/4 liters of oil, which 2.5 liters of oil is used. அந்த 3 3/4 லிட்டர்ஸில் வந்து 2.5 ஆயில் வந்து எடுத்துட்டாங்களாம். how much oil is left over? பேலன்ஸ் எவ்வளோ ஆயில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று அடிஷன், ஒன்று சப்ராக்ஷன் வந்துச்சா, அப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது ரெண்டும் இந்த சம்ஸில் வரும். ஆயில் டின் கண்டெய்ன்ஸ் எவ்வளோது, 3 3/4 லிட்டர். யூஸ்டு ஆயில் எவ்வளவு, லெஃப்ட் ஓவர் பேலன்ஸ். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு லெஃப்ட் ஓவர் எவ்வளோன்னு நமக்கு கிடச்சிரும். நீங்கள் ஓன் வேலை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் வே வந்து நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். இப்போ மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து மாற்றுவோம். 3 × 4 + 3/4 -2 × 2 + 1/2. 4 3s are 12 + 3 -2 2s are 4 + 1/2. 12 + 3 15 ஆகிடும். by 4 -4 + 1 5/2. டினாமினேட்டர் சேமாக இல்லை, மைனஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இங்கே வந்து 2 4 மாற்ற முடியுங்கிறதுனால நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? 15 -4, இங்கே வந்து 4 எழுதுங்க டினாமினேட்டர். 5 2s are 10. ஸோ ஆன்சர் என்ன வரும், 15ல் 10 போச்சுன்னா 5/4. என்ன வரும், 5/4 வரும். 5/4 நம்ம அப்படியே எழுத முடியாதுல்ல. இப்போ 1 4s are 4, 5ல் 4 போச்சுன்னா 1. இதை எடுத்து இங்கே எழுதிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆயில் எவ்வளோ, 1.25 லிட்டர் ஆயில் இருக்கும். ஓகேவா? நிலவன் கேன் வாக் 4.5 கிலோமீட்டர் in an hour. 1 மணி நேரத்துக்கு நிலவன் எவ்வளோ தூரம் வாக் பண்ணுறான், 4.5 கிலோமீட்டர். how much distance will be covered in 3.5 hours. அப்போ 3.5 மணி நேரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவான்னு கேட்குறாங்க. 1 ஹவருக்கு எவ்வளோன்னா 3.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? நிலவன் வாக் 1 hour = 4.5 கிலோமீட்டர். நிலவன் வாக் 3.5 hours = 4 1/2 × 3 1/2. மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ இதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பென்சில் 10 ரூபா அப்படின்னா 10 பென்சில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்ணுவீங்க. அந்த மெத்தட் தான் இது. ஃபஸ்ட்டு 4 2s are 8, 8 + 1 9, 9/2 × 3 2s are 6, 6 + 1 7/2. இப்போ 9 7s are கேன்சல் பண்ண முடியாதா, 9 7s are என்ன வரும், 63. 2 2s are 4. இது வேறு எது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியல அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணி மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கே கொண்டுட்டு வந்துடுவோம். 63 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4s are 4, 2 4s are 8 பிக்கஸ்ட் ஆகிடும். 6ல் 4 போச்சுன்னா 2, 3 வந்து நம்ம கீழே இறக்குவோம். 5 4s are 20 தான் வரும், ஏன்னா 6 4s are 24 ஆகிடும். 23ல் 20 போச்சுன்னா 3. இப்போ கோசன்ட் ரிமைண்டர் டிவைட் பண்ணி எழுதிடலாம். இதை எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயே அந்த வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ 15 3/4 4 3/4 அப்படின்னா 3/4. ஓகேவா? இப்போ 15 3/4 கிலோமீட்டர் நடக்க முடியும். 10th one. Ravi bought a curtain of length 15 3/4 meter. If he cut the curtain into small pieces, each of length to 1/4 meter, then how many small curtains will he get?
ரவி என்ன பண்ணுறாரு, இந்த திரைச்சீலை வாங்குறாரு, ஸ்க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி டோட்டலாக இவ்வளோ லென்த்துக்கு வாங்குறாரு. அப்போ ஒவ்வொரு பீஸையும் என்ன பண்ணுறாங்க, 2 1/4 மீட்டருக்கு பிரிக்கிறாங்க, அதை கிழிச்சு எடுத்துடுறாங்க. அப்போ எத்தனை பீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஹவு மெனி ஸ்மால் கர்டைன் சொல்லி கேட்டால் அப்போ டிவைட் பண்ணணும். ஓகேவா, கர்டைன் ஆஃப் லென்த் எழுதியாச்சு, ஈச் பீஸ் ஆஃப் லென்த் எழுதியாச்சு. therefore நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ பீசஸ் கிடைக்குதுன்னு இந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா, 15 × 4 + 3/4, 2 × 4 + 1/4. 15 4s are என்ன, 5 4s are 20, 1 + 4 60 ஆகிடும். ஓகேவா, by 4 divide 8 + 1/4, 63/4 divide 9/4. நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை மல்டிபிளாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் இங்கே ரெசிப்ரோக்கலாக மாற்ற முடியும். 4 4 கேன்சல் ஆகிட்டு 1 9s are 9, 7 9s are 63. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 7 பீஸ் கிடைக்கும். 7 பீசஸ் ஆஃப் கர்டைன் வந்து கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. 11th one, which of the following statement is incorrect? எது இன்கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க, கரெக்டுன்னு கேட்கல. இது நம்ம உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. நம்ம டினாமினேட்டர்லாம் சேமாக மாற்றணும்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் எது பிக்கஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். 2 பெருசா 3 பெருசாக நீங்கள் 3 பெருசுமீங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்ல, டினாமினேட்டர் சேமாக மாற்றணும். இப்போ இங்கே பண்ணுறேன், சிம்பிளாக போட்டிருக்கேன் பாருங்க. 1 × 3 3, 3 2s 6, அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக 6. ஓகேவா, 1 × 2 2. அப்போ எது கிரேட்டர் தானே இருக்குது, 3/6 2/6 இதுதான். அப்போ இது கரெக்டு. அப்போ இது ஆன்சர் கிடையாது, அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். ஓகேவா, பி ஆப்ஷன் 7/8 6/7. இதுவும் டினாமினேட்டர் சேமாக இல்லை, கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா. 7 7s are 49, 8 7s are 56. அதே மாதிரி தான் இங்கே 8 6 are 48, 8 7s are காமனாக 56, ரெண்டுத்துக்குமே ஒன்றா வந்துடும். அப்போ எது கிரேட்டர், இதுதான் கிரேட்டர். 49 தானே கிரேட்டர் 48 விட. அப்போ இதுவும் கிடையாது, கரெக்டாக தான் குறிச்சிருக்காங்க. சிக்கு வருவோம். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா மேலையும் கீழையும் 10 மேலையும் கீழையும் 9. இப்போ 8 × 10 80, 9 × 10 90. இப்போ 9 × 10 இங்கேயும் 90 தானே. அப்போ 9 9s are 81, இதுதான் கிரேட்டர். 80 விட 81, இதுவும் கரெக்டு. 4th ஒன்று இன்கரெக்டாக இருக்கணும். 10/11 9/10, 10 × 10 100, 10 × 11 110. இப்போ 11 × 9 99, 11 × 10 110. இங்கே இது வந்துச்சோ அதே தான் உங்களுக்கு வரும். இதுதான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் 100 தானே பெருசு. அப்போ ஆன்சர் வந்து டி தான். ஓகே, டியில் குறிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3/7 அண்ட் 2/9. இதுவே என்ன பண்ணணும், டினாமினேட்டர் சேமாக இல்லை, டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுவோம். மேலே கீழே 9, மேலே கீழே 7. 9 3s are 27, 7 2s are 14, 9 7s are 63. 27ல் 14 போச்சுன்னா 7ல் 4 போச்சுன்னா 3, 2ல் 1 போச்சுன்னா 1, 13/63. இது எதை கேன்சல் பண்ண முடியாது. ஃபைனலி ஆன்சர் இது தான். எந்த ஆப்ஷனில் இருக்குது, 13/63 7 இருக்குது, அதை எடுத்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 13, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 53/17 இஸ். இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ரெசிப்ரோக்கல்னால் என்ன, எல்லா சம்ஸ்லையுமே நான் சொல்லிட்டு வரேன், தலைகீழ் அவ்வளோதான். 53/17 17/53 ஆப்ஷன் சியில் இருக்குது. 9th one, if 6/7 = a/49, then the value of a is. இந்த a வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள் தான். இப்போ இங்கே கீழே பாருங்களேன், 7 7s are 49. அப்போ கீழே என்னவால மல்டிபிள் பண்ணுறோமோ அதான் டினாமினேட்டர் என்னத்தால் மல்டிபிள், நியூமரேட்டர்லேயும் அதான். அப்போ 6 × 7 என்ன வரும், 7 × 7 49, 6 × 7 42. ஆன்சர் எங்கே இருக்குது, ஏல இருக்குது. அப்போ 42 எடுத்து டிக் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன், புகழ் ஹேஸ் பீன் கிவன் 4 choices for his pocket money by his father. Which of the choices should he take in order to get the maximum money? புகழ் வந்து அவங்க அப்பாட்டேருந்து பாக்கெட் மணி வாங்கணுன்னா ஒரு 4 சாய்ஸ் தராரு. அந்த 4 சாய்ஸில் இந்த எந்த சாய்ஸை வந்து அவர் தேர்ந்தெடுத்தால் அவருக்கு வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். அதாவது விச் ஆஃப் த சாய்ஸஸ் should be take in order to get the maximum money. மேக்ஸிமம் மணி எதில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணால் தான் எதில் அமௌண்ட் கூட வருதுன்னு நமக்கு தெரியும். ஆஃப்னு கொடுத்துருக்கதெல்லாம் அது நீங்கள் என்ன பண்ணால் மல்டிபிள் எடுத்து எழுதிக்கணும். அப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 3s are 3, 5 3s are 15, 0 அப்படியே போட்டுருங்க.
அந்த ஆஃப்னா 150 ரூபாயில் 3/2 தருவாராம். அடுத்தது 5/3 பங்கில் 5/1, 5க்கு 1, 5க்கு 1. இப்போ எந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்குதுன்ட்டு பார்க்கலாமா? இப்போ 2 இருக்குது, 5 2s are 10, இது ஒரு 100 ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1 5s are 5, 3 5s are 15, 3 3s are 9, இந்த ஒரு 0 அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டுமே 1/5 கிடையாது. ஒரு இது 1, ஒரு இது 2, ஒரு இது 3. அப்போ இது வந்து 4. இது ஏதாவது மிஸ்டேக்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 5s are 5. ஓகேவா? 5 3s are 15. இப்போ பாருங்கள், 5 4s are 20. அப்போ இங்கே ஒரு 0. ஓகே. இப்போ 1 5s are 5, 3 5s are 15, இங்கே 30. அப்போ எது வந்து எந்த அமௌண்ட் வந்து நம்ம கூட கிடைக்கிது? சி 200. அப்போ ஆப்ஷன் சி தான். அது புக்கில் வந்து 1/5ன்னு 2 ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்களா? இது வந்து 4. ஓகேவா? ஆப்ஷன் சி 4/5 இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.